ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ வில்லேஜ். நம்மளோட சேனலில் ஃப்ரீயாக எப்படி ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற பற்றின வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கோம். நம்ம போடக்கூடிய வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலகிராம் சேனலோட லிங்கை கிளிக் பண்ணி டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆம்ஸ்டர் காம்பேட்டில் வந்து ஒரு அப்டேட்டு. என்ன அப்படின்னா அவங்களோட அஃபீஷியல் சேனலில் வந்து சொல்லியிருந்தது அப்படின்னா ஏர்ட்ராப்புக்கு வந்து ப்ராஃபிட் பர் ஹவர் தான் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் வந்து இம்பார்ட்டன்ட். அது என்ன அப்படின்றத அவங்க அப்போதைக்கு சொல்லலை. லேட்டராக வந்து நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டாங்க. பட் இப்போ அதை பேஸ் பண்ணி ஒரு ரூமர் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா லெவல் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து மினிமம் வந்து இவ்வளோ காயின்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணணும், அப்போ தான் வந்து நீங்கள் ஏர்ட்ராப்புக்கு எலிஜிபிள் ஆவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. பட் நான் இது வந்து அவங்களோட அஃபீஷியல் சேனலில் செக் பண்ணி பார்த்துட்டேன். அஃபீஷியலாக எந்த நியூஸுமே இல்லை. மேபி இது வந்து ஃப்யூச்சரில் வந்தாலும் வரலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் கிராண்ட் மாஸ்டர் லெவலில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து மினிமம் வந்து 100 மில்லியன் டோக்கன் இருக்கணும். இதுக்கு போக மீதி வந்து 100 மில்லியனுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் வந்து ப்ராஃபிட் பர் ஹவருக்கு வந்து நீங்கள் வச்சு யூஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் சப்போஸ் மாஸ்டர் லெவலில் இருக்கீங்கன்னா அதுக்கு வந்து மினிமம் வந்து 50 மில்லியன் காயின்ஸ் அப்படின்றது வேணும். இதுக்கு மேலே இருக்கக்கூடிய காயின்ஸை மட்டும் வச்சு ப்ராஃபிட் பர் ஹவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒவ்வொரு லெவலுக்குமே இருக்குது. லெஜெண்டரி அப்படின்றதுனா 10 மில்லியன். இது மாதிரி ஒவ்வொரு லெவலுக்குமே மினிமம் காயின்ஸ் அப்படின்றது அவங்க கொடுத்துருக்க இந்த காயின்ஸை வந்து ஹோல்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே இருக்கிறத மட்டும் வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராஃபிட் பர் ஹவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து அஃபிஷியல் கிடையாது. மேபி இப்படி வரலாம் அப்படின்றதுக்காக தான் நான் அதை சொல்லிட்டு இருக்கேன். இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட அந்த மினிமம் பேலன்ஸ் அப்படின்றது ஹோல்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு எந்த மாதிரிலாம் அவங்க வந்து இதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வரலாம் அப்படின்னா இந்த பூஸ்ட் பேஜ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஒரு 2-3 இது இருக்கும். இந்த மல்டி டேப், எனர்ஜி லிமிட் இதெல்லாமே. இதையும் வந்து நீங்கள் மினிமம் வந்து ஒரு 10-11 இந்த லெவலுக்கு வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி இதை கூட அவங்க ஒரு கிரிட்டீரியாவாக கொண்டு வரலாம். அதனால் இது வந்து மினிமம் ஒரு 10 இல்லை ஒரு 11க்கு வச்சுக்கோங்க. இதுக்கு கம்மியான காயின்ஸ் தான் வந்து செலவாகும். வேறு எந்த மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னா இந்த டெய்லி சிப்பர், அதுக்கப்புறம் டெய்லி காம்போலாம் இருக்குது பார்த்தீங்களா. இதையுமே வந்து டெய்லியுமே ப்ராப்பராக நீங்கள் கிளைம் பண்ணிட்டு வாங்க. அதிகமான காயின்ஸ் கொடுத்து கிளைம் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா வேணாம். கம்மியான காயின்ஸ் கொடுத்து உங்களுக்கு அந்த 5 மில்லியன் டோக்கன்ஸ் கிடைக்கிது அப்படின்னா அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த டெய்லி சிப்பர்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஏர்ன் பேஜில் வந்து இந்த டெய்லி ரிவார்ட் இருக்குது பார்த்தீங்களா. இதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்துட்டு மேபி வரலாம் அப்படின்றதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா இதில் வந்து ப்ராஃபிட் பர் ஹவர் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதிகமான காயின்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கம்மியான ப்ராஃபிட் பர் ஹவர் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து வேஸ்ட்டு. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்பெஷல் பேஜில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் கார்டு எல்லாமே வந்துட்டு கம்மியான கார்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அதிகமான ப்ராஃபிட் ஹவர்ன்றது கிடைக்கும். அதில் மெயின் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ மார்க்கெட் லான்ச். இது வந்துட்டு இந்த ஸ்பெஷல் பேஜில் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே வந்து மினிமம் வந்து ஒரு 10 லெவலுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த லீகல் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்கும். இந்த லைசன்ஸ் பங்களாதேஷ், இந்தியா. இதில் இருக்கக்கூடியதும் மினிமம் பேலன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வேறு வந்து அதிகமாகவே கிடைக்கும். இதையும் வந்து மினிமம் ஒரு 10 லெவலுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே கூட போனீங்க அப்படின்னா அதிகமாக போகும். அது வேண்டாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பேஜுக்கு போங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்ஜின் ட்ரேடிங் இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு கம்மியான காயின்ஸ் கொடுத்து அதிகமான ப்ராஃபிட் அப்படின்றது கிடைக்கும். இதையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்துக்குங்க. ஓரளவுக்கு ப்ராஃபிட் பர் ஹவரையும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மினிமம் வந்து காயின் பேலன்ஸும் உங்களோட லெவல் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து அஃபீஷியல் நியூஸ் கிடையாது. மேபி இது வரலாம் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா வந்து இப்போ வந்து ரொம்பவே வந்து இந்த வைரலாக போயிட்டுருக்கு இந்த ஆம்ஸ்டர் காம்பேட்ன்றது. ஏகப்பட்ட யூசர்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்காங்க. அவங்க வந்து ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்து கம்மியான பேருக்கு தான் அந்த ஏர்ட்ராப்ன்றது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம போட்ட எஃபர்ட்ஸ் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா ஏகப்பட்ட பேர் வந்து நம்மளோட சேனலில் வந்து நீங்கள் வந்து இந்த ஆம்ஸ்டரில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. காயின்ஸ் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதுக்காக தான் இந்த அப்டேட்டு. வேறு ஏதாவது உங்களுக்கு ஃபர்தராக இதை பற்றி தெரியணும் அப்படின்னா அவங்களோட அஃபீஷியல் சேனலை செக் பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா நானும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரியா? வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நியூ யூசர்ஸ் யாராவது வர்றீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஆம்ஸ்டர் காம்பேட்டில் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி இந்த டெய்லி சிப்பர் காம்போலாம் வந்து கலெக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம வந்து சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்லேயே அதோட லிங்க்லாம் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.